தமிழகத்தில் புத்தாண்டு அன்றும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வருகிற டிசம்பர் 30ஆம் தேதி இரவு முதல் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்க வாய்ப்பு இருக்கு. லேசானது முதல் மிதமான மழையாக பெய்ய தொடங்கும். குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு லேசான மழையாக பெய்ய தொடங்கும். அதன் பிறகு ஒரு மிதமான மழையாக பெய்ய வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அந்த லேசான மழை என்பது டிசம்பர் 30ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய நாட்களான டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், சில பகுதிகளில் ஆங்காங்கே சற்று கனமழையும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் லேசான மழையும் ஆங்காங்கே மிதமான மழையும் பதிவாகும். இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகம் பொறுத்தவரை டிசம்பர் 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் இந்த லேசான முதல் மிதமான மழை என்பது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் டிசம்பர் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். குறிப்பாக இன்று இரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்கள், இது போன்ற நேரங்களில் அந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் பனிமூட்டம் என்பது சற்று அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இரவு நேர வெப்பநிலை மற்றும் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்று குறைந்து காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வறண்ட வானிலையே காணப்பட்டது. எந்த பகுதிகளுக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பதிவாகவில்லை. அதே போல மீனவர்களுக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கலாம். ஜனவரி முதல் வாரங்களிலும் தமிழகத்தில் தொடர்ந்து மிதமான மழை என்பது பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் சில பகுதிகளில் கனமழையும் பதிவாகும். இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.